shares ki dunya. How you all? Alhamdulillah, we are doing good. ஸோ இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஆஃப் டே இன் மை லைஃப். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரமதானுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் அண்ட் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோன்னு இந்த vlogல நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானும் என் மம்மியும் வீட்டில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது, என்ன வேணும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சாச்சு. என்ன திங்ஸ் நமக்கு வேணும், என்னெல்லாம் தேவைப்படும், நம்ம ரம்ஜான் டைமில் என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு என்னோட டாக்டரை கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டேன். அவங்க தூங்குறதே பெருசு, ஏன்னா அவங்க நைட்டு தான் நல்லா தூங்குவாங்க, மார்னிங் டைம் ஃபுல் ப்ளே மூடு தான். ஸோ அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி இவங்க போட போகிறாங்க. ஜம்ப்சூட் ஷூ அவங்களுக்கு எல்லாமே செட்டாக தான் எடுத்து வைக்கணும். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னென்னா, ட்ரெஸ்ஸு எடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது பெருசு இல்லைங்க. அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக ஹேர் பேண்டு, இந்த மாதிரி ஹேர் அசசரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னே எனக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்தமாதிரி 3 லேயர் ஸ்டோரேஜ் என்னோடய சிஸ்டர்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேபி பார்ன் ஆனப்போ அந்த டைமில் அவங்க சார்பாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பெரிய ட்ராவரும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுக்கு செட்டாக நம்ம ஹேர் பேண்டு, அதுக்குள்ளே கேப்ஸு, அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட்டால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய டாட்டருக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா நான் கிளம்புன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு செட்டாக எல்லாத்தையும் எடுத்து மேட்ச் வச்சுட்டேன். ஆக்சுவலி இதுவே 10ல் அவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். என்ன வாங்கிறது, ஏது வாங்கிறது, ரொம்ப யோசனையோடு இருக்கும். எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பேபிக்கு அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணது. இதே பாய் பேபி இருந்தால் சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு பேண்ட், டிஷர்ட்டு, ஜஸ்ட்டு ஷூ போட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதுவே கேர்ள் பேபிஸ்க்கு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். அதுவும் இவங்களுக்கு நான் அப்படியானா ரொம்பவும் பேபிஸ்க்கு ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. அவங்க நடக்காத வயசுலேயே அவங்களுக்கு தேவையான ரொம்ப அட்வான்ஸாக திங்ஸ் வாங்கிடக்கூடாது. ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் தேவையோ அந்தந்த ஸ்டேஜில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோம். வேஸ்ட்டாக நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட வேண்டாம்ல. ஸோ நாங்கள் கிளம்பி போனது மெட்ரோ. ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு கிளம்பி மெட்ரோ போயாச்சு. அங்கே போய் தான் எங்களோட ரமதான் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஷாப்பிங்க்குன்னு கிளம்பிட்டாலே நம்ம லிஸ்ட்டு போட்டு என்ன தான் எடுத்துகிட்டு போனாலும் அது மட்டுமா நம்ம வாங்குவோம், அது மட்டுமா நம்ம பார்ப்போம், இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்துருவோம். எல்லாத்துலேயும் எதாவது நம்ம லிஸ்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற பாட்டில் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கண்ணுங்க. எல்லாத்துக்கும் அது வாங்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி அது மெட்ரோவில் இருந்துச்சு. அது கூட என் சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டா, இங்கே இருக்கே எனக்கு வேணும் தான். ஸோ அதோட ட்ராலி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு, என்ன இருக்குது எப்படி இருக்குது பார்த்து போகணும். ஸோ ட்ராலி எடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போவோம். ஒவ்வொரு திங்ஸாக லிஸ்ட்டில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே என்னோடய மம்மி என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி செக்ஷனுக்கு போனப்போ அங்கே ஒரு ஸ்லேட் இருக்கும், மேஜிக் ஸ்லேட் மாதிரி. அதை எழுதி அண்ட் அதுலேயே ஸ்டிக் இருக்கும், ரப் பண்ணுற மாதிரி. அதை போய் என்னோடய டாக்டருக்கு வாங்கணும் தானே நிற்கிறாங்க. என் டாட்டர் ஜஸ்ட் 8 months தான். இப்போவே அவளுக்கு அது வாங்கி அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, எப்படி எழுதுன்னு தெரியாது. ஸோ இது வாங்குவோம் அப்படின்னு நின்றுருந்தாங்க. நீ வா பேசாமன்னு சொல்லிட்டு என் மம்மி அழைச்சிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு வாங்க வேறு திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வேலையெல்லாம் பார்த்தது ஏன்னா என்னோடய தங்கச்சி தான். அவங்க ஒரு பக்கம் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள தேவையான பொருள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்பப்போ மம்மியை கூப்பிட்டு இது வேணும் அது வேணும்னு எடுக்கிறதுக்காக. ஸோ அவளுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி அவளுக்கு இதாகிடுச்சு. டெசர்ட் பண்ணுறதுக்காகவே மில்க் மேட் தேவை கண்டிப்பாக இருக்குது. அதனால் அது மில்க் மேடோட பாட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதிலே கொஞ்சம் பார்த்து இப்போலாம் கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் அதிகமாக பார்க்குறது. ஏன்னா லாஸ்ட் இயர் ரமதானுக்கு என்னோடய ஹஸ்பண்டோட தான் நானும் என் ஹஸ்பண்டும் இருந்தோம் மஸ்கட்டில். இப்போ இந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பாஸ்ட் இயரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா 2 பேர்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் நாங்கள் சேர்ந்து ரமதான் கொண்டாந்தோம். அல்லாஹ் நாடிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். அங்கே ஷாப்பிங் போனாலே என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, எக்ஸ்பைரி டேட் ஃபஸ்ட்டு பாரு, அப்புறம் நீ உன்னோட பர்ச்சேஸ் பண்ணு. ஸோ அந்த ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்தால் இந்த ஹேபிட் எனக்கு ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆச்சுன்னே வச்சுக்கோங்க. எந்த பொருள் எடுத்தாலும் இப்போலாம் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது. இது நம்மளோட செக்ஷன் ஆச்சு, இந்த இடத்துல நம்ம நிற்காமையாக போவோம். சாக்லேட், சிப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம், ஆனால் எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ மெட்ரோவில் நீங்கள் என்ட்ரு ஆன ரைட் சைடில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். அங்கே போய் எனக்கு மைண்டில் வந்தது அவகோடா பார்ப்போம், இருந்தால் வீட்டுக்கு போய் ஷேக் பண்ணி குடிக்கலாம் பார்த்தா. ஆனால் எனக்கு அந்த அவகோடா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் நான் அதை வச்சுட்டேன். தென் இந்த சாட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ட்ரை பவுடர் மசாலாஸ்லாம் இருக்கும்ல,
சாட் மசாலா, ட்ரை மேங்கோ மசாலா, பிளாக் சால்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரமதானில் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்து எது தேவையோ, ஏன்னா நிறைய ப்ராண்ட்லேயும் இருக்குது, பெரிய குவான்டிட்டியும் இருக்குது, நிறைய குவான்டிட்டியும் இருக்குது, சின்ன குவான்டிட்டி. ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். தென் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக வேணும். ஏதாவது ஒரு டெசர்ட் பண்ணக்குள்ளே குலாப் ஜாமுனோட க்ரஷ் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வெறும் குலாப் ஜாமுன் நீங்கள் மேக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், என் தங்கச்சி அவள் இஷ்டத்துக்கு அவங்க ஷாப்பிங் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மேகி செக்ஷன், அந்த குலாப் ஜாமுன் எடுத்ததெல்லாம் அவலாம். இப்போல்லாம் ஷாப்புக்கு போனாலே கிட்ஸ் செக்ஷன் போகணுன்னு தான் தோணுது. எனக்கு எதுவும் எடுக்கணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. எங்கே இதை பார்த்தாலும் ஏது பார்த்தாலும் இது என் டாட்டருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணிட்டு அவளுக்குன்னு தான் எல்லாமே பார்த்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு பில்லை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு டேரெக்டாக வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பில் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணி எது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம என்ன தான் வீட்டிலேருந்து லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனாலும், வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ இல்லையோ லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனாலும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். இல்லைன்னா லிஸ்ட்டில் இல்லாத பொருள் கூட வாங்கிட்டு வந்திருப்போம், ஆனால் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். அப்படி தான் நாங்கள் 2 பொருளை மறந்துட்டோம். கார்ன்ஃப்ளாரும் அண்ட் ரூஅப்ஸா தான் ரொம்ப மெயின் ரம்தானுக்கு, அதுவே மறந்துட்டோம். இந்த டயர்ட் எதுக்கு ஷோ பண்ணுறேன்னா, நம்ம சேனல் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் சேலஞ்சிங் வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த நடுவில் வந்து என்னோடய டாக்டர் எங்களை திங்ஸ் எடுக்க விடாமல் பொருளில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு காட்டனில் வந்து அவ்வளோ உள்ளே உட்கார வச்சாச்சு. இந்த பவுல், இந்த ட்ரே பவுல் வந்து 2மே அங்கே தான் மெட்ரோவில் தான் எடுத்தோம். இது வந்து ஜஸ்ட் 70 rupees ஒரு 85 rupees சம்திங் தான் இன்னொன்று இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது ரம்தானில் டெசர்ட் பண்ணுறோம் இல்லை கஸ்டர்ட் அந்த மாதிரினா புட்டிங் ஐட்டம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணக்குள்ளே. ஸோ இது மெயினாக தேவைப்படுது ஈஸ்ட்டு, கசூரி மேத்தி, பிளாக் சால்ட், இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டென்ஸ்டு மில்க் புட்டிங் ஒரு டெசர்ட் ஏதாவது பண்ணக்குள்ளே மேலேருந்து கார்னிஷிங்காக இருக்கட்டும் இல்லை உள்ள புட்டிங்க்கு மிக்ஸ்அப்காக இருக்கட்டும் இந்த மில்க் மேட் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஆரிகானோ, இது என் சிஸ்டர் இது வாங்கி தான் அவனு சொல்லிட்டு வாங்கினாங்க. அது அப்புறம் கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்லக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் மெயினாக என்ன வாங்குகிறோமோ இல்லையா இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ஆகணும்ல, சீஸு, பட்டரு, இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம். ஸோ இஃப்தாரில் கொஞ்சம் சீஸியான ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் இந்தமாதிரி சீஸ் ஐட்டம்ஸு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லா வெரைட்டியான சீஸில் ஒரு பேக் மட்டும் எடுத்தாச்சு. ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அப்புறம் வீட்லேயே தான் எப்போதுமே மேக் பண்ணுவோம். ஜஸ்ட் என் சிஸ்டர் கேட்பாலேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு பேக், அப்புறம் கொஞ்சம் பன்னீர், ஸ்லைஸ் சீஸஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ் தான். அண்ட் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஆயில்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரமதானில் நிறையாவே யூஸ் ஆகும். அது தால் ஒரு வீட்டுக்கு தேவையான சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே வாங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் ரமதான் ஷாப்பிங்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியல, இது கண்டினியூவாக செகண்ட் பார்ட் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹேவ் எ குட் டே.